அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் டங்கி திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ராணுவ வீரரான ஷாருக் கான் தனது சொந்த ஊரான பஞ்சாபில் உள்ள லல்டு கிராமத்திற்கு திரும்புகிறார். அங்கு அவருடைய நட்புகளுடன் மகிழ்ச்சியுடன் பழகுகிறார். அந்த நட்புகள் நால்வருக்கும் லண்டன் சென்று சம்பாதிக்க வேண்டும் என்கிற பெரிய கனவு இருக்கிறது. அதனால் அவர்கள் டுடோரியலில் சேர்ந்து ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டு மாணவர் விசா மூலம் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டுமே தேர்வாகி லண்டன் செல்கிறார். மற்றவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். லண்டன் செல்ல முடியாத வேதனையில் விக்கி என்பவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இதனால் மற்றவர்கள் கலங்கி போகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கூறும் ஷாருக் டங்கி வழியில் உங்களை லண்டனுக்கு அழைத்து செல்கிறேன் என்று நம்பிக்கை தருகிறார். டங்கி வழி என்றால் விசா இல்லாமல் திருட்டுத்தனமாக பல நாடுகளை கடந்து லண்டன் செல்வதுதான் டங்கி வழி. எல்லோரும் அதற்கு சம்மதிக்கிறார்கள். ஒரு சிப்பாய் என்பவன் தன்னை நம்பியவர்களுக்காக தனது உயிரை பணயம் வைத்து காப்பாற்றுவான் என்பார்கள். அதேபோல அவர்கள் எல்லைகள் பல கடக்க நீரிலும் நிலத்திலும் மலைகளிலும் துப்பாக்கி முனைகளிலிருந்தும் காப்பாற்றி லண்டன் கொண்டு சேர்க்கிறார் ஷாருக் கான். லண்டன் சென்ற பிறகு ஒரு கட்டத்தில் ஷாருக் அங்குள்ள நிலைமைகளை பார்த்துவிட்டு நமது நாட்டிற்கு திரும்புவோம் என்று கூறுகிறார். மற்றவர்கள் அதற்கு மறுக்கிறார்கள். அதனால் ஷாருக் மட்டுமே நாடு திரும்புகிறார். மற்றவர்கள் ஏன் வரவில்லை, பிறகு எப்போது இணைகிறார்கள் என்பது மீதி படம். தமிழில் தனுஷ் நடித்த புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் என்கிற படம் போல இந்த படம் பஞ்சாபில் இருந்து லண்டன் என்று சொல்ல வேண்டும். அப்படி பல நாடுகளை கடந்து சட்டவிரோதமாக இங்கிலாந்துக்குள் நுழைய முயன்ற 4 பேரின் கதையை தனக்கே உரிய பாணியில் படமாக்கியிருக்கிறார் இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி. முதல் பாதி வெளிநாடு செல்ல படிப்பது, விசாவுக்கு முயற்சிப்பது, ஆடல் பாடல் என ஜாலியாக செல்கிறது படம். இரண்டாம் பாதியில் நாட்டின் எல்லைகளை தாண்டி செல்லும் போது அங்கு அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை, சிரமங்கள், ஆபத்து என எல்லாம் நமக்கு பயத்தை, பரபரப்பை ஏற்படுத்துகிறது. சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்குள் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணர வைக்கிறார் இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி. நீதிமன்ற காட்சிகளில் சென்டிமெண்ட் வசனங்களில் மனதை தொடுகிறார். அந்த காட்சிகளில் மிக சிறப்பான நடிப்பை வழங்கி அசத்தி இருக்கிறார் நடிகர் ஷாருக் கான். சென்டிமெண்ட் நடிப்பில் மட்டுமல்ல, நகைச்சுவை நடிப்பிலும் மனதை தொடுகிறார். படம் ஆரம்பித்த போது ஷாருக் கான் வயதான தோற்றத்தில் வருகிறார். பிறகு பிளாஷ்பேக் காட்சிக்கு சென்றதும் இளம் தோற்றத்திற்கு சென்று கலகலப்புக்கு சொந்தக்காரர் ஆகிறார். இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் ஷாருக் கான் நடித்திருந்தாலும் இந்த கதை நாயகி டாப்சி மற்றும் அவர்கள் நண்பர்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு துணை போவதுதான் ஷாருக் கதாபாத்திரத்தின் வேலை. அதனால் டாப்சிக்கு இதில் பெரிய வேடம். சென்டிமெண்டான அவரது பூர்வீக வீட்டை மீட்க சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அவரது லட்சியம். அந்த லட்சியத்திற்காக லண்டன் சென்று குடியுரிமை பெற போராடுகிற வேடம். ஷாருக் மீது பேரன்பும் மரியாதையும் நன்றி உணர்ச்சியும், குடியுரிமைக்காக அவரிடமிருந்து விலகி நிற்கும் போது குற்ற உணர்ச்சியும் என தனது நடிப்பு திறமையை காட்டி அசத்தி இருக்கிறார் டாப்சி. இதுவரை டாப்சி நடித்த பாத்திரங்களில் மிகவும் உணர்வுபூர்வமான பாத்திரம் இது. இவர்களுக்கு இணையான வேடத்தில் வந்து கலக்கி இருக்கிறார் விக்கி கௌசல். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசும்போது திரையரங்கையே சிரிப்பு அரங்கமாக மாற்றியவர் தற்கொலை செய்து கொள்ளும் போது கண்கலங்க வைக்கிறார். நண்பர்களாக புக்கு வேடத்தில் நடித்த விக்ரமும் பாலி வேடத்தில் நடித்த அனில் குரோவும் மிக சிறப்பாக நடித்து அந்த பாத்திரத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆங்கிலம் பயிற்றுவிக்கும் ஆசிரியராக வரும் போமன் ராணியின் நடிப்பு கலகலப்பின் உச்சம். பின்னணி இசையும் பாடல்களும் மிக சிறப்பாக வந்துள்ளன. முன்னா பாய், 3 இடியட்ஸ், PK போன்ற சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியவர் ராஜ்குமார் ஹிரானி. முதல் முறையாக ஷாருக் கானுடன் இணைந்து டங்கி படத்தை கொடுத்திருக்கிறார். படம் நட்பு, காதல், பாசம், குடும்ப உறவுகள் என்று அத்தனை மனித உணர்வு நிலைகளையும் தொட்டு செல்கிறது. ஆனால் தேசப்பற்று கொண்ட ஒரு ராணுவ வீரர் திருட்டு வழியில் லண்டனுக்கு நண்பர்களை அழைத்து சென்றது சரியா? ஏற்கனவே லண்டன் சென்ற ஒரு அனுபவம் இருக்கும் போது துபாயில் இருந்து அதே திருட்டு வழியில் இந்தியா கொண்டு
வருவது சரியா என்று கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. என்ன நேயர்களே, டங்கி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.